ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசோ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி 23/9/2016 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். நிறைய பேர் கோயிலுக்கு போய் பூஜைகள் செய்தாலும் சாந்தி பரிகாரங்கள் செய்யும் பொழுதும் நமக்கு சரியான தீர்வு கிடைக்கலையேன்ற மனசில் லேசாக ஒரு சலனம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சில பேர் 4 நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணோம், ஆனால் சண்டை சச்சரவு, சில விவாகரத்து, இந்த பிரச்சனை வருதுன்னுவா. இப்போ நம்ம சம்பிரதாயங்கள்லையோ சாஸ்திரங்கள்லையோ இல்லை பரிகாரங்கள்லையோ ஏதோ ஒரு இடத்துல என்ன குறை இருக்குது? இப்படி சிந்தித்து பார்க்கும்பொழுது சின்ன 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 விஷயங்களில் கூட நம்மளோட கவனம் குறைவாக இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கல்யாண வீடுன்னு சொல்கிறோம், ஆனால் நாம் பாரம்பரியமான நம்ம நியமனங்களை கடைப்பிடிக்கிறோமா? நம்ம பரம்பரையாக நாம் செய்துட்டு வந்த நியமனங்களை இப்போ கடைப்பிடிக்கிறோமா? சாதாரணமாக நம்ம பாரம்பரியம்னிங்கன்னா அந்த வாழை இலையில் சாப்பிட்றது, தரையில் உட்காந்து சாப்பிட்றது, அப்படியே அதுலேருந்து ஆரம்பித்து வேட்டி கட்டுறதுலேருந்து ஆரம்பித்து விநாயக பெருமானை பூஜிக்கிறதுலேருந்து சப்தபதி வரைக்கும் கொண்டு போகலாம். நம்ம பாரம்பரியம்னு சொல்லும்பொழுது நிறைய விஷயம் அக்னி வளர்த்து பண்ணுறது. ஆனால் இப்போ என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு பரபரப்பு, ஒரு வேகம், எல்லாமே மொத்தமாக மாறி போச்சு. இன்னும் கேட்டால் இந்த பிள்ளையார் பூஜையிலேருந்து கல்யாணம் பண்ணி உங்களுக்கு சப்தபதி வரைக்கும் இன்னும் உங்களுக்கு ரெடிமேடாக வரல. அதை தவிர வேட்டியிலேருந்து எல்லாமே ரெடிமேடு தான். வாழை இலை கூட பிளாஸ்டிக்கில் வந்துடுது. எதுக்கு இதை சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கல்யாண வீடுகளில் கூட நாங்கள் சொல்லுவோம் அடிக்கடி, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் இல்லையா, அதையாவது கொஞ்சம் நம்ம பாரம்பரியப்படியும் கொஞ்சம் சுத்தபத்தமாக பண்ணலாமேன்னுவோம். அந்த பாரம்பரியப்படியும் அந்த ஒன்று. ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு சமையல் ரெடிமேடாக கூட வந்துடுது, கான்ட்ராக்டாக விட்டுறோம், இல்லை ஹோட்டல்லேருந்துலாம் கூட வந்துடுது. ஆனால் அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, பூஜை பண்ணுற பிரசாதங்களாவது நம்ம அனுஷ்டானங்களை விடாமல் செய்யலாமேன்னு சொல்லுவோம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசோ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன்.
மங்களகரமான துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி 24/9/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசலாம். இப்போ சில வீடுகளில் பார்த்திங்கன்னா விரதங்களையோ பூஜைகளையோ விசேஷமாக கொண்டாடுவாள். இப்போ சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுனா சில பேர் நிறைய வீடுகளில் பார்க்கலாம். இந்த உங்களுக்கு பஜனை பாட்டு அன்னதானம் விமர்சையாக நடக்கும். பொதுவாக நான் அடிக்கடி சொல்லுவோம், வசதி உள்ளவர்கள் உங்களுக்கு நல்ல முறையில் அன்னதானங்கள்லாம் பண்ணி சிறப்பாக பண்ணலாம். வசதி குறைவாக இருந்தால் நமக்கு சக்திக்கு ஏற்ப செய்யலாம். ஆனால் இந்த முன்னோர்களோட திதி சிரார்த்தம்னு சொல்லுவாள், திவசம்னு சொல்லுவாள், திதி. இந்த முன்னோர்களோட திதி மட்டும் நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த ஆடம்பரமாக பண்ணுறது கட்டாயம் கூடாது. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ரொம்ப வசதியானவர், அந்த திதி முன்னோர்களுக்காக கொடுக்குறார். அவன் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி வர சொல்லி கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறார். நான் அது கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா சிரார்த்த போஜனம், அந்த திதியோட அந்த அன்னம் இருக்குது இல்லையா, சாப்பாடு, அது வந்து நெருங்கிய உறவினர்களும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் சாப்பிட்டு வீட்டில் பண்ணக்கூடியது. அந்த சிரார்த்த போஜனம்ன்றது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆடம்பரமாக போடுறது இல்லை. விருந்து வேறு, நல்லா நம்ம தெளிவாக இருக்கணும். விருந்துன்றது வேறு, அன்னதானம் வேறு, பிரசாதம் வேறு, பித்திருக்கு சேஷம் சொல்வா, சிரார்த்த போஜனம்ன்றது வேறு. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டா பிரச்சனை கிடையாது. இந்த சிரார்த்த போஜனம் திதி அன்னைக்கு சாப்பிட்ற அன்னம்ன்றது நம்மளோட கோத்திர சம்பந்தப்பட்டவா, நம்மளோட உறவினர்கள், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சாப்பிட்டு அந்த எளிமையாக பண்ணணும். மந்திரங்களையோ வழிமுறைகளையோ விடக்கூடாது. ஆனால் இதில் ஆடம்பரம் ஒரே 1% கூட கூடவே கூடாது. அது முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் கட்டாயமோ இதில் உறுதியாக இருக்கணும். அதே குலதெய்வ பிரசாதம்னு வரும். இப்போ நீங்கள் குலதெய்வத்தை பூஜை பண்ணுறீங்க, அதுலேயும் சில குறிப்பிட்ட காட்டேரி, வாழுமுனி, இந்த மாதிரி சில தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வத்தோட பிரசாதங்களை மற்ற குடும்பங்களுக்கு கொடுக்குற வழக்கம் இல்லை. சில இடங்களில் ராத்திரியில் காட்டேரி பூஜை போடுவாள். பெண்கள் கல்யாணமாகி போயிட்டா அந்த பிரசாதத்தை பெண்களுக்கு கூட கொடுக்க மாட்டாள். கோத்திரம் மாதிரி போயிடுறாவா. பெண்களுக்கு கூட அவள் அம்மா ஆற்றுல பண்ணுற அந்த குலதெய்வ பூஜையோட பிரசாதத்தை கட்டாயம் வந்து கொடுக்கவே மாட்டாள். அதே சில குலதெய்வ பூஜைகள் இருக்குது. உதாரணம் வெங்கடேச பெருமாள். புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த மாவு வந்து இடித்து வெல்லம் கலந்து, நாட்டு சக்கரை கலப்பா, சில பேர் வெல்லம் கலந்து அதை ரெண்டா இடித்து நெய் விளக்கு போடுவாள். இப்போ இந்த பிரசாதம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது ஸ்ரீனிவாச பெருமாளோட பிரசாதம். அது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கு, உறவுக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அதை கொடுக்கலாம். அதில் வந்து தவறு இல்லை. சில குலதெய்வ பிரசாதம் இந்த மாதிரி வெங்கடேச பெருமாள், அந்த மாதிரி முருகப்பெருமானை நினச்சி சில பேர் குலதெய்வ பூஜை போடுவாள். சில பேர் அந்த ஸ்தலத்துக்கு போய் பூஜை போட்டு வருவாள். இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன்னா அந்த கோயிலுக்கு போய் அங்கே பூஜை போட்டு பிரசாதங்கள்லாம் எடுத்துகிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. இல்லை பழனிக்கு போய் பூஜை போட்டு அந்த பஞ்சாபிரதங்கள்லாம் ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு வரானா, அதை எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் சில குறிப்பிட்ட குலதெய்வ பூஜை சொன்னோம் பார்த்தீங்களா, நிசியில் போடக்கூடிய சில குறிப்பிட்ட வாமாச்சார பூஜைகள் இருக்கும். அதை வந்து எல்லாருக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம். அது பரவாயில்லை. அதே மாதிரி தான் சிரார்த்தத்தில் திதியில் பண்ணக்கூடிய அன்னமும் ஆடம்பரமாக எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுறது கட்டாயம் கூடாது. அன்னதானம் வேறு, விருந்து வேறு. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். விருந்து வந்து இப்போ ஒரு யாத்திரை போயிட்டு வரீங்க, காசிக்கு போகிறீங்க, கயா போகிறீங்க, திருவேணி சங்கமம் போகிறீங்க, எல்லா பூஜைகளும் முடிச்சுட்டோம். நீங்கள் உங்கள் இல்லத்துக்கு போன உடனே உங்கள் சக்திக்கு ஏற்ப ஒரு 10 பேர் உங்கள் உறவுக்காரை கூப்பிட்டு நீங்கள் விருந்து கொடுக்கலாம். அது வேறு. வேதம் படித்த பெரியோர்களை கூப்பிட்டு விருந்து கொடுக்கலாம். அது வேறு, அது விருந்து. அன்னதானம்ன்றது வேறு. பசியோடு இருக்கிற எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்கலாம். அவன் பக்தர்களாக இருக்கணும் அவசியம் இல்லை, பக்தர்கள் இல்லாமல் இருந்தாலும் அன்னதானம் கொடுக்கலாம். பிரசாதம்ன்றது கட்டாயம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண அன்னத்தை தான் பிரசாதம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த அன்னம் எதுவாக இருந்தாலும் அதுதான் பிரசாதம். அதனால் இதுக்குரிய வேறுபாடை வந்து நாம் வந்து கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அதில் வந்து இந்த சிரார்த்தத்துக்கு தான் குறிப்பாக இன்னும் விசேஷமாக இதெல்லாம் சொல்கிறான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வெளியில் போகிறோம், பித்ரு சேஷம்னு சொன்னோம் இல்லையா, அந்த சிரார்த்த போஜனத்தோ அன்னம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அது பித்ரு சேஷம்னு சொல்லுவாள்.